இந்த பிரபஞ்சத்தை அறிய முடியாததுக்கு முக்கியமான காரணம், நிறைய தியானத்துல உயர்ந்தவங்க கூட ரொம்ப வியர்ந்ததும், நாம போய் பயணத்துல பார்த்ததும், எதை வச்சு இப்படி சொல்றேன்னா, காளகஸ்தி மாதிரி ஒரு இடமோ, இல்ல மூகாம்பிகை மாதிரி ஒரு இடமோ, இல்ல நாகங்கள் தொடர்புல இருக்கிற இடங்கள் எல்லாமே எப்படின்னா, ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாதங்கள்ல நம்ம தியானத்துக்குள்ள ஒரு பருவ மாற்றத்தை உடல்ல அடையிறோம். ஒரு பெரிய அனுபவத்தை ஒரு ஒரு நமக்குள்ள ஒரு நிகழ்து. அப்போ ஒவ்வொரு அந்த அந்த இடத்துக்குள்ள போகும்போது அந்த இடத்தோட தன்மைகளை நம்ம அறிகிறோம். அதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்கப்படுது. ஆனா அடுத்த முறையும் ஒருத்தர் வளர 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 அடுத்தடுத்த ஸ்டேஜுங்கிற மாதிரி ஒரே இடத்துக்குள்ள பிரம்மாண்டமான ஒரு அலைவரிசை இருக்கு. ஒரே நேரத்துல ஒருத்தரால உணர முடியல. அவர் ஸ்டேஜ் பை ஸ்டேஜா உணர்றாரு. ஆனா ஒரு பொருள் ஒரே இடத்துல இருக்கு. இப்ப பிரபஞ்சங்கிறது ஒரு இடத்துல ஒரு குவியலாக இருக்கு. அதோடைய வெளிப்பாடு என்னன்னா, அப்படியே அப்படியே வாகித்து உலகத்தையே ஈர்த்து அப்படியே அப்படியே அந்த வானம் முழுக்க அப்படியே ஒரு வானமா ஒண்ணு உருவாகி இருக்கு அப்படிம்பாங்கல்ல. ஒரு இடத்துல இருந்து அது இப்படி ஒரு உருவாக்கத்தை ஒண்ணு பண்ணியிருக்குன்னு சொல்றாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு இடத்துக்குள்ள ஒரு செயல் இருக்கு. அந்த வடிவத்தை நாம ஒரே நேரத்துல உணர முடியல. ஒவ்வொரு முறையும் போகும்போது அதே இடத்துக்குள்ள இருக்கிற செயல்களை கொஞ்சம் கொஞ்சமா உணர்றோம். கடைசியில நமக்குள்ள என்ன தோணுது, என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா, அது இன்னும் முழுமையா உணர முடியும். இன்னும் அதுக்குள்ள இருந்து நிறைய இருக்கு. அதை நம்ம அவ்வளவு சாமானியமா அதை ஏதோ உணர்ந்துட்டோம், நமக்கு ஒண்ணு தெரிஞ்சிருச்சுன்னு நம்மளால சொல்லிட முடியாது. அப்ப இந்த தியானம் என்ன சொல்லுது, என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா, இதுக்கு கால வரை இல்ல, வயது இல்ல, இதுக்கு அனுபவம்னு ஒரு கட்டுப்பாடு இல்ல. இது போய்கிட்டே இருக்கு. ஒரு நீண்ட தொடரா போயிட்டு உங்களுக்குள்ள பெரிய பரிணாமம், பெரிய வளர்ச்சி உங்களுக்கு எல்லாம் தெரியுது, நடக்க போறது தெரியுது, நீங்க சொன்னா பழிக்குது. தாண்டியும் அந்த தியானம் மட்டும் இன்னும் போகுது. அப்ப ஒருத்தருடைய புரிதல் எப்படி இருக்கணும்னா, மௌனத்துல எவ்வளவு ஒரு சாதகர் இருக்கிறாரோ அவர் ரொம்ப தூரம் பிரயாணிக்க போறாருன்னு அர்த்தம். அவர் கொஞ்சம் பேச தொடங்கிட்டாருன்னா, அவர் வேற மாதிரி ஒரு பணி செய்ய போயிட்டாருன்னா, அவர் கொஞ்சம் சில சூழல்களை உணர்றதுக்கு காலதாமதம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப அவரு சில வடிவங்கள்ல பேசிக்கிட்டு, சில வடிவங்கள்ல பாதியா, ரெண்டு பாதியா, ஒரு பாதி பேசுறது, ஒரு பாதி நிஷ்டை. அப்படி ஒரு பாதியில அவருடைய நிஷ்டையிலே கழிக்கிறது, இன்னொரு பாதியில அவருடைய சில விஷயங்களை வெளிப்படுத்துறது. இப்படி வைத்துக்கிட்டா கூட அங்கேயும் அவருக்கு ஒரு பாதையும் ஒரு பயணமும் கிடைக்குது. அப்போ ஒரு நிஷ்டையில இருக்கிறவங்க, ஒரு தியானத்துல இருக்கிறவருக்கு என்னன்னா, ஒரு நீண்ட நெடிய ஒரு பயணம் கிடைக்குது. முடிவில்லாத ஒரு பயணமா அந்த பயணம் இருக்கும். அப்ப இதுதான் அனுபவம், இதுதான் எல்லை, இதுதான் இலக்கு அப்படிங்கிறது இல்லாம, அங்க நிறைய வடிவங்களை, நிறைய அலைவரிசைகளை நம்ம கடக்கக்கூடிய அந்த பொன்னான வாய்ப்புகள் ஒரு மௌனத்தால ஒருத்தருக்கு ஏற்படுது. அந்த ஜட்ஜ் பண்ண முடியாது, இதுதான் ஜட்ஜ் பண்ண கூடாது அப்படிங்கிறது நம்மளை பொறுத்தளவுக்கு நிறைய பேருடைய கருத்தியலாவும் இருக்கும். இதை இப்படி இதுதான் அப்படின்னு அறுதிட்டு சொல்ல முடியாது. ஏன்னா இன்னும் அது நீண்ட நெடிய தொடர்கள் போக வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. அப்ப ஒவ்வொரு மலைத்தொடர்கள்லையும் ஒவ்வொரு இடத்துக்குள்ளேயும் நம்மளுடைய பரிணாம வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி தான் அது காட்டுது. அப்ப அடுத்த நெக்ஸ்ட் டைம் போகும்போது அந்த வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி அப்போ ஒண்ணு நடக்குது. அப்ப நீங்க தியானத்தை பாருங்க, நேற்று நடந்த தியானம், இன்றைக்கு நடக்கிற தியானம், நாளைக்கு நடக்க போற தியானம். இப்ப 3 வடிவமா பிரிங்க. 3 நாள்ல 3 நாள், அந்த 3 நாள்லயும் தியானம் வேறு வேறுபட்டு இருக்கு. அப்ப இந்த வேறுபடுது. ஒரு 6 மாசம் ஒரு சாதகன் வேற மாதிரி இருக்கான். 6 மாசம் கழிச்சோன்னா அவனுடைய வடிவமே மாறிது. அப்ப ஒரு வருஷம் ஒருத்தர் தியானம் பண்ணி அவருடைய வடிவம் டோட்டலாவே மாறிது. அப்ப அவருக்குள்ள என்ன நடக்குதுன்னா, இந்த பஞ்சபூதங்கள்ல பருவ மாற்றங்கள் நிகழ்த்தும்பாங்க. பாம்பு சட்டைய உரிக்கிற மாதிரி இந்த பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்துல இருந்து என்ன பண்ணும்னா, இந்த பூமியோடைய சுழற்சியில பருவ மாற்றங்களை நிகழ்த்திக்கிட்டே இருக்கும். பனி, வெயில், இந்த மாதிரி பருவ மாற்றங்களை அது நிகழ்த்திக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஒரு சாதகனுக்கு தியானத்துல 6 மாசம், 1 வருஷம், 2 வருஷம் அப்படி தொடர்ந்து பண்றவனுக்கு உள்ள பருவ மாற்றம் நடந்துகிட்டே இருக்கும். உடல் ரீதியா, உணவு ரீதியா, உரை ரீதியா, படிப்பு ரீதியா, அவனுடைய தூக்கம் ரீதியா, எல்லாமே அதுக்குள்ள ஒரு பெரிய பருவ மாற்றம் நடக்கும். அப்ப அந்த பருவ மாற்றம் எதை காட்டுது, எதை குறிக்குதுன்னா, அந்த பிரபஞ்சத்தோட ஒரு கனெக்ட்
ஏற்படுறதுக்கு இந்த பிரபஞ்சத்தோட ஒரு கனெக்ஷனை அவர் உருவாக்குறதுக்கான வாய்ப்புகளை அதை நோக்கி பயணிக்கிறார் அப்படிங்கிறது தான் அதோடைய வடிவத்தில் நம்ம வந்து பார்க்க முடியும். அப்ப இதுக்குள்ள அறிஞ்சிட்டோம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு பிளைனா ஒரு நல்ல தியானம் பண்றவன் பயணிச்சிருக்கிறாங்க நிறைய பெரியவங்க, முன்னாடி உள்ளவங்க. எந்த எக்ஸ்பெக்டேஷனும், எந்த எதிர்பார்ப்பும், எந்த மாதிரி ஒரு ஒரு இமேஜினேஷனும் இல்லாம ரொம்ப இயல்பாவே தனக்குள்ள ஒண்ணு இருந்தும் தனக்குள்ள இல்லாதது போல பயணிச்சிருக்கிறாங்க. அதனாலதான் பெரிய ஞானிகள் வந்து எழுதப்பட்டதுல சித்து நான் பயன்படுத்துறது இல்லை அப்படிங்கிறது தான். ஏன்னா அது எனக்கு அவசியமா தேவைப்படலை அப்படிங்கிறது தான் அவங்களுடைய விஷயம். நானே ஒரு ஈர்ப்பா இருக்கிறேன். இப்ப நான் வந்து ஒரு ஈர்ப்பு தான் சித்துங்கிறது. ஈர்ப்பு இல்லாதவங்க தான் சித்து செய்யும். ஒரு ஈர்ப்பு, இப்ப நீங்க என்ன பார்க்க வர்றீங்கன்னா இது வந்து சித்து கிடையாது, ஈர்ப்பு. அப்ப ஈர்ப்ப இல்லாத பட்சத்துல தான் நம்ம என்ன பண்றோம், ஒரு இடத்துக்கு வர வைக்கிறதுக்கு ஒரு மேஜிக் பண்ண வேண்டியதா இருக்கும், ஒரு வடிவம் பண்ண வேண்டியதா இருக்கும். எந்த ஞானியும் மேஜிக் பண்றது இல்லை. ஜாதி, மதம், மொழி யாருன்னே தெரியாது. ஆனா எங்கேயோ பிறந்திருப்பாரு, ஒருத்தரோட சமாதியில போய் உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு இருப்பாரு. எங்கேயோ வளர்ந்திருப்பாரு. அவர் பயன்படுத்திய குகைகளையோ அவங்க பயன்படுத்திய மரங்கள்லயோ போய் உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு இருப்பாரு. அவங்க வாழ்ந்த ஆசிரமத்துல உட்கார்ந்து படுத்திருப்பாரு. அப்ப இந்த கனெக்ஷன் ஈர்ப்பாலதான் முன் ஜென்ம தொடர்புகளும் அந்த ஈர்ப்பும். அப்ப இன்னும் ஒரு சாதகன் தியானம் பண்றவன இந்த பிரபஞ்ச வடிவமா ஒரு மனித உடல்ல ஒருத்தர் இருந்தார்ல, அவர் எதை காட்டுறாருன்னா ஒருத்தர் ஈர்த்து வச்சிருக்கிறாரு. அப்ப ஈர்த்துனா தக்க வைக்கிறதுங்கிறாங்க. எப்படின்னா ஒருத்தரை ஒரு இடத்துல நிலை நிறுத்தி தக்க வைக்கிறது. ரொம்ப நாளி இந்த சாதகத்தை நீ பண்ணணும்னா, இந்த தியானத்தை பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒரு பாதையில நீ போகணும்னா என்னுடைய ஈர்ப்புல இருந்தா மட்டும்தான் நீ பாதம் மாற முடியாது. இல்லைன்னா நீ பாதம் மாறிடுவ, டைவர்ட் ஆயிடுவ. இது வந்து ரொம்ப முக்கியம். காசி நகரத்துக்குள்ள நீங்க போய் அங்க ஆய்வு பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 70% பேர் தியானமே பண்ண மாட்டாங்க. 70% பேர் தியானம் பண்ண மாட்டாங்க. ஆனா காவி உடையில இருப்பாங்க, நான் ஸ்டாப்பா பேசிக்கிட்டே இருப்பாங்க. 30% பேர் தியானம் பண்ணுவாங்க, வெளியில காட்டிக்க மாட்டாங்க. இது வந்து காசியில இருக்கு. அப்ப இதுக்கு வந்து என்னன்னா, அந்த ஈர்ப்புல பாதம் மாறாம இருக்கிறவனுக்கு அந்த பயிற்சி தானா கிடைக்கும். அப்ப அந்த பாதம் மாறுறவனுக்கு ஒரு சொற்பொழிவன் மாறிடும். அப்ப தொடர்ந்து ஒரு ஈர்ப்ப ஒருத்தர் பிரசன்ட் பண்றதுக்கு காரணம், அங்க இருக்கிற அந்த பகுதியோ அவங்கள இருக்கிறவங்களையோ அதை தக்க வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை வந்து உருவாக்கி கொடுத்துதான் அவரை ஒரு நல்ல தன்மைக்கு மாத்துறதுக்கான ஒரு முயற்சியை அவர் மேற்கொள்றார். இந்த உலகத்துல ஒவ்வொரு சாதகனும் இங்க தக்க வைக்கப்படுறதுதான் ரொம்ப கஷ்டம். தியானம் பண்றது கஷ்டம் கிடையாது. எந்த தியானத்தை வேணாலும், குருட்டு தியானத்தை கூட பண்ணலாம், எந்த மந்திரத்தை வேணாலும் சொல்லலாம். மரமே மரமே மரமேன்னு கூட ஒரு மந்திரத்தை நாமளே உருவாக்கி நீங்களே கூட உருவாக்கிக்கலாம். மரம் 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 அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட அதுல ஒரு அலைவரிசை வந்துடும். வராதெல்லாம் சொல்லாதீங்க, 1,00,000 தடவை சொல்லுங்களேன் மரம் மரம், அதுல ஒரு அலைவரிசை வந்துடும். ஆனா அந்த மரம் மரம்னு சொல்றதுக்கு உட்கார்றது இருக்குல்ல, டெய்லி வேலை செய்யறதுக்குல, அதை உன்னால செய்ய முடியாது. அங்க ஒரு ஒரு கொசு வந்து உன்னை காலி பண்ணிட்டு கூட போலாம். அப்ப உன்னை எந்த வடிவத்திலேயோ யாரோ ஒருத்தர் துன்புறுத்தலாம். உன்னுடைய வீடு சார்ந்தவங்களோ, உன் உறவு சார்ந்தவங்களோ, உன் சக நண்பர்களோ, எல்லாரும் ஒத்துழைச்சிட்டாங்கன்னா உன் உடல் ஒத்துழைக்காம கூட போயிடலாம். அப்ப ஒரு சாதகன் எல்லா வடிவத்திலையும் தோக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பிரபஞ்சம் சொல்லுது. அதே நேரத்துல ஒரு சாதகன் எல்லா வடிவத்திலையும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அதே பிரபஞ்சம் சொல்லுது. அந்த பிரபஞ்சம் என்ன சொல்லுதுன்னா, அந்த ஈர்ப்புக்குள்ள, அதுதான் ஈர்ப்புனா, நாம் ஒரு பாதை காட்டுவோம், அந்த வெளிச்சத்துல நீங்க நின்னுக்கங்க, வெளிச்சம் அப்படின்னு இறைவனை நம்ம அந்த பிரபஞ்சத்தை சொன்னதுக்கு முக்கியமான காரணம், வெளிச்சம் ஜோதிங்கிறது ஈர்ப்பு தான். அந்த வெளிச்சத்துக்குள்ள நீ நின்னுட்டனா நீ வந்து மறைய மாட்ட, அங்கிட்டு இங்கிட்டு நகர மாட்ட. அந்த வெளிச்சம் என்ன பண்ணும்னா உன்னை அப்படியே சூழ்ந்துக்கும். ஒரு 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 விரிப்பை எடுத்து நம்ம மேல முழுசா போத்திக்கிறோம்ல, அந்த மாதிரி அந்த வெளிச்சம் முழுசா உன்னை போத்திரும். ஒவ்வொரு சாதகனும் இங்க தியானத்துல கொஞ்சம் ஏதாவது ஒண்ணு பண்றான்னா அவனுக்குள்ள அந்த சுவாசத்தோட தன்மை அவனை உள்ள போத்துது.
அப்ப போத்தும் போது அவனுக்குள்ள ஒரு தியானம் நடக்கு, அவனுக்குள்ள ஒரு வடிவம் நடக்கு. அப்ப ஒருத்தர் கூட ரொம்ப முக்கியமான கனெக்ஷன் எதுன்னா, ஒரு நல்ல ஒரு வெளிச்சத்தோட, நல்ல ஒரு ஈர்ப்போட இருக்கிறோட ஒரு கனெக்ஷன் ஏற்பட்டுச்சுன்னா, அவர் ஒரு நீண்ட நெடிய பயணத்தை செய்ய போறாருன்னு அர்த்தம். ஒரு வரலாறு மிக்க ஒரு நுட்பமான ஒரு வேலைகளை செய்ய போறாருன்னு அர்த்தம். அவ்வளவுதான். ரொம்ப 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 முக்கியமான ஒரு சூழல். அப்ப இதுதான் உலகத்திலே ரொம்ப உயர்ந்த ஒரு ஒரு செயல். அப்ப நம்ம எதை பார்த்துட்டோம், எதை பார்க்க போறோங்கிறதெல்லாம் விட்டுட்டு எதை வேணாலும் பார்ப்போம், கடந்து போயிட்டே இருக்க வேண்டியதான். இந்த பிரபஞ்சத்துல என்னன்னா, இன்னைக்கு ஒரு நட்சத்திரத்தை பார்ப்போம், இன்னைக்கு ஒரு ஒளியை பார்ப்போம், இன்னைக்கு ஒரு கிரீன் கலர்ல ஒரு ஒளியை பார்ப்போம், நாளைக்கு வெள்ளை கலர்ல ஒரு ஒளியை பார்ப்போம், அடுத்த நாள் பிளாக் கலர்ல ஒரு ஒளியை பார்ப்போம். ஆனா அங்கேயே நின்னுடாம அடுத்தது அப்படியே ஒரு பிரயாணமா பயணிச்சுக்கிட்டே இருக்கணும். தியானங்கிறது ஒரு நீண்ட நெடிய ஒரு தொடர் மாதிரி தான், ஒரு பயணம் தான். அங்கேயே தான் இருப்பீங்க, ஆனா அது ஒரு பயணமாக இருக்கும். அப்பதான் நிறைய வடிவத்துக்குள்ள நீங்க அப்படி கடந்து போக முடியும் அப்படிங்கிறது அதோடைய ஒரு சூழல். அப்ப உங்களுக்குள்ள எல்லா சூழல்லையும் ஒரு எல்லா காலகட்டத்திலையும் வெவ்வேறு விதமான தியானம் வருங்கிறாங்க. ஒவ்வொரு கேட்டகரியா அதை பிரிச்சு சொல்றாங்க. இந்த 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 மாதிரி கேட்டகரியில இப்படி ஒரு தியானத்தை நீங்க பெற்றீங்களா, அடுத்தது இந்த மாதிரி ஒரு வடிவத்தை பாக்குறீங்கன்னா, ஒரு கிரீன் கலர்ல இருக்கிற ஒரு ஒளி உங்களை பார்த்துட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் உங்க தியானத்தோட பொசிஷனே வேறங்கிறாங்க. அப்ப வெள்ளை கலர்ல ஒரு ஒளியை பார்த்துட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் உங்களோட தியானத்தோடைய அந்த நீங்க உட்கார்ற முத்திரை நிஷ்டை கூட மாறுங்கிறாங்க. அப்ப உங்களுடைய உருவம் மாறுங்கிறாங்க, உங்களுடைய கண்கள் மாறும் அப்படிங்கிறாங்க. அப்ப இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னா, அந்த ஈர்ப்பும் அந்தந்த ஒளிக்கும் ஒவ்வொரு விதமான ஒவ்வொரு தியான வடிவத்தை அது பிரசன்ட் பண்ணுது. அப்பல உங்களை அது ஈர்த்து உங்களை வேற மாதிரி ஒரு வடிவத்துல உட்கார வைக்க ட்ரை பண்ணுதுங்கிறாங்க. அப்ப நீங்க இந்த மாதிரி ஒரு பிரயாணமா போகும்போது எத்தனையோ ஒரு நல்ல நல்ல ஆசிரியரை சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் சூட்சமத்துல. அப்ப அதை நீங்க ஒரு நுட்பமா பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கறத நம்ம நிறைய மாணவர்களுக்கு நம்ம சொல்லணும்னு நம்ம நினைக்கிறோம். அப்ப நம்ம எப்பொழுதுமே ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கிது இல்ல, அது இன்னும் பலப்படுத்திக்கிட்டு அடுத்தடுத்த விஷயத்த நீங்க கடக்கும் போது இன்னும் நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கிக்க போறீங்க. ஒருத்தர் தியானத்துல கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டாருல, அவர் உங்களுக்கு சொல்லி தர்றதுனால அவருக்கு என்ன லாபம் கிடைச்சிட போகுது? ஒன்னும் லாபமும் கிடையாது. நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தியானம்னு ஒருத்தர் சொல்லி தர்றாருல, அவருக்கு எந்த லாபமுமே கிடையாது. புரியுதுங்களா? அவருக்கு ஒன்றும் கிடையாது. அதனால அதுல அவருக்கு ஏதாவது ஒண்ணுமே இல்லை. அப்ப உங்களுடைய லைஃப்ல ரொம்ப 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 முக்கியமானது, தேங்கிராதீங்க. வாழ்க்கையில எந்த இடத்துலயுமே தேங்காதீங்க. இது ஒரு நிலையானது, இதான் நிரந்தரமானதுன்னு நினைக்காதீங்க. அதனாலதான் சமாதியை தாண்டி ஒரு ஸ்டேஜ் இருக்கு அப்படிங்கிறது தான் அதோட விஷயம். சமாதியா ஒரு பூமியில புதைக்கப்படுறது ஒரு ஸ்டேஜ், புதைக்கப்படாமையே இருக்கிறது ஒரு ஸ்டேஜ் இருக்குங்கிறாங்க. அதோடைய ரூட்டு, அதோடைய டிராவல் அப்படி இருக்கு. அப்ப அது மௌனமா இருக்கும்போது தான் ஒரு ஒளிகிட்ட இருந்து இன்னொரு ஒளிகிட்ட பாஸ் பண்ணுங்கிறாங்க. ஒரு பாலை எப்படி ஃபுட்பால் ஆடும்போது ஒரு கால்ல இருந்து இன்னொரு காலுக்கு பாஸ் ஆகுது மாதிரி ஒரு ஒளி இன்னொரு ஒளிகிட்ட இருந்து பாஸ் பண்ணுமா. இந்த மாதிரி ஒரு பையன் வராரு, அவரை கொஞ்சம் பார்த்து கரெக்ட் பண்ணுங்க. அப்ப ஒரு சாதாரண தண்ணியா இருக்கிற நாத விந்து அது அப்படியே தன்மை மாறுது, அதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு மாற்றம் நடக்குது, அப்புறம் அதுல இன்னொரு மாற்றம் நடக்குது. அப்ப அததான் நிறைய பெரியவங்க அந்த நாத விந்த நமச்சிவாயம், அந்த ஒளி, அந்த வடிவம் அப்படின்னா அந்த சேஞ்ச ஒரே ஒரு நிகழ்வுகளால நிகழ்த்த முடியாதான். பல்வேறுபட்ட பருவ மாற்றங்களுக்கு பல்வேறுபட்ட ஆள்களோட உதவி தேவைப்படுது. அப்ப இதை எப்படிங்க நீங்க எதை வச்சு என்ன அடிப்படையில வச்சு சொல்றீங்க அப்படின்னா, நீங்க பஞ்சபூதங்கள்ங்கிறது ஒருத்தர் கிடையாது, 5 பேரா சொல்றாங்க பாருங்க. 5 வடிவமா கொடுத்திருக்கிறாங்க. அப்ப இந்த கோள்கள்ங்கிறது ஒருத்தர் கிடையாது, 9 பேரா கொடுத்திருக்கிறாங்க. இந்த நட்சத்திரங்கிறது லட்சக்கணக்கான நட்சத்திரமா இருந்தாலும் அதை ரொம்ப ஐடென்டி பண்ணி சொல்றது 27 நட்சத்திரங்கள் சொல்லப்படுறாங்க.
அப்ப இந்த 27 நட்சத்திரத்தையும் எங்க பாயிண்ட் அவுட் பண்றாங்க? 9 கோள்களை எங்க பாயிண்ட் அவுட் பண்றாங்க? இந்த பஞ்சபூதத்தை என்னன்னா, ஒவ்வொருத்தருடைய மனித உடலுக்கும் இது தொடர்பு உண்டுங்கிறாங்க. உடலுக்கு நேரடியாக தொடர்பு உண்டு. இப்ப 27 நட்சத்திரமும் 9 கோள்களும் 5 பஞ்சபூதங்களும் ஒரு சூரியனும் ஒரு சந்திரனும் சேர்ந்ததுதான் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும். இது தனி, நீங்க தனி கிடையாது. உங்களுக்குள்ள சந்திர காற்று இருக்கு, உங்களுக்குள்ள சூரிய காற்று இருக்கு. அதே மாதிரி உங்களுக்குள்ள எல்லாரோடையும் உங்களுக்கு நீங்க பிறந்த தேதியில ஒரு ஜாதகம்னு இருக்கும், அதுல 9 கோள்கள்னு ஒண்ணு இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு நட்சத்திரம்னு ஒண்ணு இருக்கும். அத அந்த வடிவத்தை வெளிமுகமா பாத்தீங்கன்னா கிரகங்களா கோள்களை பற்றியும் வேற ஒரு ஒரு ஆய்வா ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேற ஒரு புரிதல் ஏற்பட்டுரும். அதை தியானமா நிஷ்டையில பார்க்கும்போது ஒரு பெரிய கனெக்ஷனும் பெரிய கனெக்டிவிட்டியும் உங்களுக்கும் அதுக்கும் ஒரு முன்ஜென்மத்தோட தொடர்பு இருக்குங்கிறத உங்களால அறிய முடியும். ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ முப்பிறப்போட தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத உங்களால அறுதிட்டு அறிய முடியும். அந்த கோள்களுக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத அறிய முடியும். அப்படிங்கிறத ரொம்ப தீர்க்கமா இருக்கு ஒரு செயல். அப்ப இதே மாதிரி அந்த பஞ்சபூதங்களுடைய தன்மைகள், பஞ்சபூதங்களோட செயல் இருக்குல்ல, அதே மாதிரிதான் உங்களுடைய தியானத்துல ஒவ்வொரு இடத்துலயா பாஸ் பண்ணி உங்களுடைய வளர்ச்சிக்கு அது மேம்பட்ட நிலைக்கு கூட்டிட்டு வரும். அப்ப ஒருத்தர் கீழே இடுப்புல இருந்து தலைக்கு போறதுக்குள்ள அவர் பல்வேறுபட்ட நபர்களை சந்திக்கிறாருங்கிறாங்க சூட்சமத்துல. இடுப்புல இருந்து மேல போறதுக்குள்ள ஒரு தியானம் தான், ஒரு வாசி தான், ஒரு காற்று தான். ஆனா அவர் சந்திக்கப்படுறது ஏகப்பட்ட பேரை சந்திக்கிறார். அந்த ஏகப்பட்ட பேருடைய அனுபவத்திலிருந்து தான் அவருடைய வளர்ச்சி இருக்கு, அவருடைய வடிவம் இருக்கு, அவருடைய செயல்பாடுகள் இருக்கு. அப்ப அந்த வடிவத்திலிருந்து ஒவ்வொரு சூழல்கள்லையும் அவர் வளரப்படுறாரு. அப்ப அவருடைய ஒரு பல்வேறுபட்ட முத்திரைகள் சொல்லப்பட்டிருக்கிறது காரணம் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி ஒரு முத்திரை இருக்கு. அதே மாதிரிதான் தியானத்தையும் ஆரம்ப நிலையில தியானம் பண்ணும்போது தியானமா ஒண்ணு பண்றது, மந்திரம் சொல்றது, மூச்சை இழுக்கிறது, மூச்சை கவனிக்கிறது, இதெல்லாம் இருக்காங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேல போகும்போது இது எதுவுமே அவுட் ஆஃப் ஒண்ணுமே இல்லாம ஒரு சைலண்ட் ஆயிடுவாங்க. அது ஒரு 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 ஸ்டேஜுக்குள்ள வச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜும் அவங்க வச்சுக்கல, அவங்களுக்குள்ள அந்த பருவ மாற்றம் நடக்குது. அந்த இடத்துக்குள்ள ஒரு அலைவரிசையா அந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒளி அந்த மாற்றத்தை இந்த உடலுக்கு அந்த தன்மை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை அது உருவாக்கி கொடுக்குது. இதுதான் ரொம்ப முக்கியமானது. அப்போ ஒரு தனிநபர் ஒரு தியானத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை எப்படி அடைகிறாருன்னா, ஒரு பேர் வெளிச்சத்தோடைய அந்த அந்த வழிகாட்டுதல் ஒவ்வொரு இடத்துக்குள்ளேயும் அந்த மாற்றத்தை அவரால் உணர முடியுது அப்படிங்கிறதுதான் இதோட சூழலா. அப்ப நிறைய பிரபஞ்சத்தையோ வெட்டவெளியோ அறிய முடியாததுக்கு காரணங்கள் என்னன்னா, அந்த ஸ்டேஜுக்கு அந்த மாதிரி ஒரு ஒளிய, அந்த மாதிரி ஒரு அலைவரிசையை பார்க்காத பட்சத்துல அது ஒரு படிப்பனையாவும் அது கேட்கும் போது ஒரு ரசனையாவும் தான் இருக்குமே வந்து அந்த இடத்த பத்தி நம்மளால ஒரு முழு புரிதலுக்குள்ள வர முடியாது, முழு ஆய்வுக்குள்ள வர முடியாது. உணர்ந்தவங்க பிற தாய்கிட்டையோ தகப்பன்கிட்டையோ தியானத்தை சொல்ல முடியல, எனக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அவங்களால புரிய வைக்க முடியல. அப்ப எனக்குள்ள ஒண்ணு நடக்குதுங்க அப்படின்னு என்னை சார்ந்த குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு சொன்னோம்னா அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அவங்க நம்மளை எப்படி பாக்குறாங்கன்னா, இவருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறதான் பாக்குறாங்க. அப்ப இங்க தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலேயோ ஒரு பிற குருமார்களையோ ஆன்மீகவாதிகளா கெட்டப்பா தான் பாக்குறாங்க. முடியையோ தாடியையோ அவங்க காஸ்டியூமையோ இப்படிதான் பாக்குறாங்களே வந்து அவங்க உள் வளர்ச்சியா அவங்க சாதகம் என்ன மாதிரி சாதகம் பண்றாங்க, என்ன மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கூட அவங்க அதை கவனிக்கிறதோ அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றதோ இல்லை. அப்ப ஒரு உயர்ந்த பிரபஞ்சம் சொல்லுது, ஒரு உயர்ந்த சாதகம் பண்ணுவங்களை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அவங்கள அப்படிதான் பார்க்கணும், அவங்கள கெட்டப்பா வச்சு டிசைட் பண்ணக்கூடாது, டிசைன் பண்ணக்கூடாது. அது அப்படி கிடையாது. அப்ப நம்ம சுத்தி இருக்கிற சூழல்களும் புரிஞ்சுக்க மாட்டாங்க, நம்மளை சுத்தி இருக்கிற மக்களும் நம்மளை ஏத்துக்கிட்டாங்கன்னா நம்ம பண்ண அதிசயத்தினால ஏத்துக்கிட்டாங்க. நம்ம அதிசயம் பண்ணலைன்னா நம்மளெல்லாம் கேர் பண்ண மாட்டாங்க. நீங்க எவ்வளவு பெரிய சூப்பர் தியானத்தை வச்சிருந்தாலும் ஓரமா பொங்கட்டு போயிடுவாங்க. உங்களை ரொம்ப ரெஸ்பான்ஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன் பண்ணணும்பாங்க. உங்களுக்கு ஏதோ ஒண்ணு நீங்க உங்களுக்கு உங்க ஒவ்வொரு வீட்லயும் இருக்கிற டிஸ்கஷனு, எங்க அப்பா அம்மாவுக்கு ஸ்பிரிச்சுவல்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் போயிட்டே இருக்கிறாங்க. எங்க அப்பா எப்ப பார்த்தாலும் சித்தர் பைத்தியம் அது இதான் பண்ணிட்டே இருப்பாரு.
எங்க அம்மா வந்து இந்த ஒரு இங்க 3வது தெருவில் ஒரு குரு இருக்கிறாரு, அவரையே போய் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது அப்படின்னு ஒவ்வொரு வீட்லயும் இந்த டிஸ்கஷன் இருக்கு. அப்போ ஒவ்வொரு குழந்தைகளும் 17 வயசுலேருந்து 27 வயசுல இருக்கிற அந்த ஆணையோ பெண்ணையோ இந்த யூத்தில் இருக்கிற ஜென்ரேஷன் உள்ளவங்க ஏதோ வெகு சில ஓசோ மாதிரி ஒரு ஒரு ஐடெக் ஒரு ஐடி மாதிரி இருக்கிற சில சாமியார்கள்ட்ட தான் போய் இந்த பசங்க நிற்கிறாங்களே ஒழிய அந்த இயல்பா அவங்களுக்குள்ள உண்மையிலேயே இது தியானம்னா என்ன அப்படின்னு அதை உணர்ந்து அந்த மாதிரி போய் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவா இருக்கு. அப்போ அவங்களுடைய புரிதல் எப்படி இருக்குன்னா, இந்த பிரிச்சுவலுக்கு நான் ஏன் வரணும், இந்த குருவை நான் ஏன் ஏற்றுக்கணும், இந்த குருவோட நான் ஏன் பயணிக்கணும், இந்த கடவுள் எனக்கு என்ன இருக்கு, இவரை நான் கும்பிட்டு இவரோட போய் நான் என்ன பண்ண போறேன், இப்படிதான் கேள்வியை முன் வைக்கிறாங்க. அப்ப இது வந்து ஒரு கடவுள் ஒரு குரு என்னை ஏத்துக்கங்க அப்படின்னு எந்த கடவுளும் சொல்லல, எந்த குருவும் சொல்லல. இங்க லைஃப்ல ஒரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு கல்வி உனக்கு ஏன் கிடைக்கப்படுது, ஏன் கிடைக்கப்படுது? நீ இண்டிவிஜுவாலிட்டியா யார்கிட்ட நின்னா கூட உனக்கு ஒரு நிரந்தரமான ஒரு பணி கிடைக்கும், நிரந்தரமான ஒரு ஊதியம் கிடைக்குங்கிறதுக்காக தான் கல்வி கிடைக்கப்பட்டது. அப்ப இந்த தியானமோ இறை சிந்தனையோ குருவோ உனக்கு என்ன சொல்ல நினைக்குதுன்னா, நிரந்தரமான ஏதோ ஒரு விஷயம் உனக்குள்ள ஒண்ணு இருக்கு, அதை நீ கண்டறியறதுக்கும் ஒன்ன நீ பலப்படுத்திக்கிறதுக்கும் எங்கேயாவது ஒரு இடத்துல உனக்கு தேவைப்படுது. அது இயல்பா உனக்கு உள்ள அது கிடைக்கணும். நீ காலம் போன கடைசியில 17 வயசுல இருக்கிற ஒரு பெண்ணு தியானம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, சூழல் இருக்கு. அவங்க தாய் பக்கத்துல ஒரு குரு அழைச்சிட்டு போய் காட்டிட்டா, எல்லா சோர்ஸும் இருக்கு, வாரம் கூட்டிட்டு போறா. ஆனா மறுதளிக்கிறா ஒரு பொண்ணு. ஆனா 47 வயசுல அதே பெண்ணு தேடுறா, இந்தியா ஃபுல்லா குருவை தேடுறா. அந்த 17 வருஷ வாழ்க்கைக்குள்ள 20 வருஷ வாழ்க்கைக்குள்ள கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று நொந்து நூலாகி வாழ்க்கையில ஒரே ஏதோ ஒரு போராட்டத்துக்குள்ள மீண்டும் குருவை தேடுறா, கடவுளை தேடுறா. அப்ப அவளுக்குள்ள ஒரு கண்ணீர் வந்து அவ வந்து ஃபீல் பண்றா, ஒரு எமோஷன்ல தனியா பேசுறா. எவ்வளவு பைத்தியக்காரத்தனமா நம்ம அம்மா வந்து ஒரு குருவை தேடுனா, ஏதோ ஒண்ணு போய் உட்கார்ந்துருக்கா, சாமியார் பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைச்சோம். ஆனா சாமியார் எதுவுமே கொடுக்கறது இல்ல, குரு எதுவுமே கொடுக்கறது இல்ல. ஆனா சலனமா இருக்கிற அந்த மனதை நெருக்கி போடுறான்ப்பா. அங்க போனா ஏதோ ஒரு அமைதியா இருக்கு. அந்த காத்துல மரம் ஆடுது, இலை ஆடுது. ஆனா காத்து போனதுக்கு அப்புறம் மரமும் இலையும் ஆடல. அப்ப அந்த காத்து எங்க ஒளிஞ்சுக்கிச்சு அப்படின்னு ஒரு வடிவம் இருக்கு. அதே மாதிரிதான் குருகிட்ட இருக்கும்போது அங்க ஆடல, வெளியில வந்து ஆடுது. அப்ப ஆடுறதையும் ஆடாம இருக்கிறதையும் பலப்படுத்துறதுக்காகத்தான் ஞானிகளும் இந்த தியானமும் இறை சிந்தனைகளும் தோன்றுச்சு இந்த பூமியில. இதை விட்டுட்டு இதை வேற வடிவத்துக்காக இது தோன்றப்படல. அப்ப இந்த உலகத்துல இருக்கிற நிறைய யங்ஸ்டரா இருக்கக்கூடியவங்க அத்தனை பேத்துக்குள்ளயும் ஒரு சரியான புரிதல் இல்ல. கல்லூரிக்குள்ள, வகுப்புக்குள்ள ஆட்சியை முன்னெடுக்கிறவங்களும் இறை பக்திக்குள்ள இருக்கிற ஒரு டீம் இருக்கிறாங்க, இறைக்கு நேரடியா ஆப்போசிட்ல ஒரு டீம் இருக்கிறாங்க. இதுக்கு நிர்வாகம் பார்க்கிற எல்லா அதிகாரியும் நிறைய படிச்சவங்க. இவங்க யாருமே இறைய பத்தி ஒரு பெரிய புரிதல் கிடையாது. நீங்க ஹையஸ்டா ரொம்ப படிச்சவங்களுக்கு ரொம்ப இறைய பத்தி புரிதல் இருக்கும்னா ரொம்ப கேஷுவலா தான் இறையையோ அந்த தியானத்தையோ குருவாவையோ பார்ப்பாங்க. பரவாயில்ல அப்படிதான் பார்ப்பாங்க. அவங்களுடைய அணுகுமுறை ரொம்ப ரொம்ப நெருக்கமாலாம் இருக்காது. நீங்க எந்த அதிகாரிகளை வேணாலும் பாருங்களேன், அதிகாரிகளுடைய மனைவி வேணா குருவை வந்து பார்க்க வரும் போகும். ஆனா அதிகாரி வந்து எப்பயாவது வருவார், அப்படியே வருவார். அதுல 100ல ஒரு 10 அதிகாரி தான் ரொம்ப ஒரு வெளிப்படையா அதை இறைத்தன்மையோ ஆன்மீகத்தையோ ஞானத்தை பத்தி பேசுறதோ வெளிப்படுத்துறதோ இருப்பாங்க. இப்ப இந்தியா முழுக்க ஒரு 75% இருக்கிற மருத்துவமனையோ மருத்துவரை எடுத்து பார்த்தீங்கன்னா தியானமோ கடவுளை பத்தி ஒரு புரிதல் கூட MBBS படிச்ச MD படிச்ச டாக்டர் கிடையாது. ஆனா 25% இருக்கிற மருத்துவர்களுக்கு ஏதோ இந்த இயற்கைக்கும் மனித உடலுக்கும் இந்த இறைங்கிறதுக்கும் ஏதோ ஒரு கனெக்ட் இருக்கு. ஆனா என்னங்கிறத நமக்கு புலப்படலை, அதனால அதை விமர்சனம் பண்ண வேண்டாம், அதை தவிர்த்தரலாம் அப்படிங்கிற அந்த ஒரு சூழல் வந்து அவங்க கிட்ட இருக்கு. அப்ப இந்த மாதிரி ஒரு சூழலை ஒவ்வொருத்தருக்குள்ளேயும்
அந்த புரியாம அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு குருவை அவாய்ட் பண்ற மாதிரியும், ஒரு தியானத்தை அவாய்ட் பண்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு தன்னுடைய உடலையும் தன்னுடைய வாழ்க்கையை அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. தமிழ்நாடு முழுக்க கருப்பு சட்டை போட்டு சுத்தின அத்தனை பேரும் இந்த தேசத்துக்கு சுதந்திரம் என்ன வாங்கி கொடுத்தாங்கன்னா, அவங்களுடைய வாழ்க்கைக்கு சுதந்திரமே வாங்கி கொடுக்காம போயிட்டாங்க. அவங்க பேசுனது, அவங்க சொன்னது, அவங்க கருத்தியல் பண்ணது எல்லாமே ஓகே. ஆனா கடைசியா ஒரு கருத்தியல்ல என்ன சொல்றான்னா, ஒரு தியானம் பண்றவன் தியானத்திலிருந்து என்ன நீ கத்துக்கணும்னா, நீ சுதந்திரம் அடையணுங்கிறான். உனக்கு தான் சுதந்திரங்கிறான், தேசத்துக்கு இல்லைங்கிறான். அப்ப சுதந்திரம் அடைந்தவன் தான் வெளியில வந்து சுதந்திரத்தை பத்தி பேச முடியுங்கிறான். அப்ப இதோடைய புரிதல், நீங்க தத்துவம், நீங்க எழுத்து, நீங்க பேச்சு, கைத்தட்டல் எல்லாம் இருக்கட்டும். ஆனா நாங்க என்ன குறைந்தபட்சம் கேட்கிறேன்னா, உனக்கான சுதந்திரத்தை நீ பெற்றியா? யாரையே விட்டுரு, யாருக்கு நீ வந்து யாருக்கும் ஹெல்ப் பண்ண வேண்டாம். நாங்க சொல்றேன், தனி மனிதர், நீங்க யாருக்கும் ஹெல்ப் பண்ணாதீங்க. உங்க உடலை, உங்க உயிரை ஒரு பலப்படுத்திக்கங்க, உங்களை நீங்க சரி செஞ்சுக்கங்க. சாகாத வரம் பெற்றவன் கடவுளுங்கிறாங்க, உணவு இல்லாதவன் உறக்கம் இல்லாதவங்கிறாங்க. அவனுக்கு போய் என்ன பணி செஞ்சிட முடியும் ஒரு மனிதன்? சொல்லுங்க. அவனுக்கு போய் நம்ம போய் ஏதாவது செஞ்சிட முடியுமா? இப்ப இந்த வடலூர்ல இருக்கிற ராமலிங்க சுவாமி ஒளியா இருக்கு, அவருக்கு போய் ஒரு மனிதனா இருக்கிற நம்ம போய் என்னங்க செஞ்சிட முடியும்? குறைந்தபட்சம் சொல்லுங்க, என்ன செஞ்சிட முடியும்? நம்மளால என்ன செய்ய முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்ப அவருக்கு மனமே இல்லாதவருக்கு ஒரு பெரிய 1 கோடி பேர் 2 கோடி பேர் கூட்டம் வேணுமா? அவருடைய கருத்தியலும் அவருடைய விஷயமும் என்ன சொல்ல வருதுன்னா, தனி மனிதனுக்கு சுதந்திரத்தை பெற்றுக்கொள். உனக்கு நீ ஒரு நல்ல கலையை வைத்துக்கொண்டு உன்னை பிறர் களவாடாமல், நீ பிறரை களவாடாமல் பார்த்துக்கொள். இதான் அவருடைய விஷயம். உன்னை ஒருத்தன் களவாடிட்டு ஓடிடுவான், இல்லைன்னா நீ இன்னொருத்தனை களவாடிடுவ. இது ரெண்டையும் நடக்காம இருக்கணும்னா நீ சுதந்திரம் அடையணும். இந்த தேசத்துல ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இங்க இருக்கிற எல்லா தேசத்துக்குள்ளேயும் ஒரு போராட்டக்காரர்கள் இருப்பாங்க. எல்லா தேசத்திலையும் ஒரு நடுநிலையா ஆர்ப்பாட்டக்காரர் இருப்பாங்க. அவங்க எல்லா பேருமே வரலாறுல சாதிச்சதை நீங்க எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க தோத்து போயிருப்பாங்க. அவங்க வரலாறு எல்லா புத்தகத்தையும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். ஆனா ஒவ்வொரு ஞானியையும் எடுத்து பார்த்தீங்கன்னா அவன் தோத்துருக்க மாட்டான். ஏன்னா அவன் முதல்ல அவன் அறிஞ்சிட்டான். அங்க பிளஸ் என்னன்னா, இந்த அவன் வந்து உங்கள்கிட்ட நான் என்ன அறிஞ்சிட்டேன்னு சஜஷன் பண்றான், நீ எடுத்துக்க இல்லை எடுத்துக்காம போ. ஆனா நான் விடுதலை ஆயிட்டேன், நான் ஜெயிலேருந்து வந்துட்டேன் அப்படிங்கிறத ரிலீஸ் தேதியா அவன்கிட்ட சொல்றான். ஜெயிலேருந்து வந்த முறைகளை அவன்கிட்ட சொல்றான். இவ்வளவுதான் அது. அப்ப இது யூஸ் பண்ண வேண்டியதும் இதை வந்து கையில வச்சுக்க வேண்டியதும் வச்சுக்காம விட வேண்டியதும் உன்னுடைய பொறுப்பு, உன்னுடைய வேலை. அப்ப இதுக்குள்ள உனக்கு வந்து ஒரு கனெக்ஷன் இருக்கு, அதை நீ வந்து மிஸ் பண்ற, கண்ணுக்கு தெரிஞ்சு மிஸ் பண்றங்கிறது தான் வருத்தம். இப்ப நம்ம நல்ல தியானம் பண்றோம். குறைந்தபட்சம் எங்க வீட்டுல இருக்கிற ஒரு 12 பேரை என்னால தியானத்துக்கு கூட்டிட்டு வர முடியல. என்னுடைய நெருக்கமா இருக்கக்கூடிய 12 பேர் இருக்கிறாங்க, அவங்களை கூட்டிட்டு வர முடியல. ஏன் கூட்டிட்டு வர முடியலன்னா, அவங்க தியானம்னா என்னன்னு கேட்கறாங்க, முதல் கொஸ்டின். ரெண்டாவது, இது பண்ணா என்ன கிடைக்கும்? ரெண்டாவது. மூணாவது, இது வேலையை கெடுக்குதேங்கிறாங்க. நாலாவது கொஸ்டின், இதனால ஆக வேண்டியது என்ன அப்படிங்கிறாங்க. அஞ்சாவது கொஸ்டின், நாங்க சாமியாரா போயிட்டா என்ன பண்றது? இப்ப இவங்களை எப்படி நம்ம வந்து கன்வின்ஸ் பண்ண முடியும்? இல்ல நான் உங்களுக்கு உத்தரவாதம் தர்றேன், இந்த 5 கொஸ்டின்ல நீங்க எதுவும் ஆக மாட்டீங்க, நீங்க வாங்க தியானம் பண்ணுங்கன்னா நம்ம கூப்பிட முடியும்? அது ஒரு பரப்புரை மாதிரி போயிரும்ல. அப்ப என்ன பண்றாங்கன்னு, இந்த மாதிரி தியானம் பண்ணவங்க சில கண்டறிந்து சில ஆன்மாவை ஒரு தாக்கிட்டு போயிடுறாங்க சைலண்டா. அவனுக்குள்ளேயே ஒரு தியானம் மலர்ந்து எங்கேயாவது முள்ளுக்காட்டுலயோ கல்லுக்காட்டுலயோ உட்காந்து தியானம் பண்ணி முட்டி மோதி ஒரு நாள் உணர்ந்துட்டு அப்படி வருவான் வெளியில அப்படின்ட்டு அவங்க ஒரு வழிபோக்கன் மாதிரி தாக்கிட்டு எங்கிட்டாலும் போயிடுறது. அப்ப நீங்க ஏதோ வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இன்சூரண்டா ஒரு நார்மலா
கல்யாண நாள்னு கோயிலுக்கு போனவன் ஜீவசமாதிக்கு போனவனுக்குள்ள டக்குன்னு ஏதோ ஒரு தியானம் உள்ள வந்து குதிச்சிருச்சு. அப்போ கொஞ்சம் கொஞ்சமா அங்கங்க இருந்து அப்படி மாறி போறாங்க. இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகி தான் இந்தியாவிலேயோ உலகத்திலேயே நிறைய பேர் தியானத்துக்கு வந்தான வேண்டிய இயல்பு தன்மையிலேருந்து எந்த மக்களும் இந்த தியானத்துக்கு வர்றது இல்லை, இந்த தியானத்தை தேடுறது இல்லை. ஒரு குருவை மதிக்கிறதும் கிடையாது, ஒரு குருவை உணர்றதும் கிடையாது. புரியுதுங்களா? நீங்க எந்த வடிவத்துக்குள்ளே இல்லை, ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்தா மட்டும்தான் அவங்க வந்து குருவை வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு பேசுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 10 கான்செப்ட் ஆச்சு அந்த குரு ஏதாவது பண்ணியிருக்கணும். அந்த மகிமைகளை எடுத்து பேசினாதான் அவங்களுக்கு தூக்கம் வரும். புரியுதுங்களா? இந்த மகாவதர் பாபான்னு ஒருத்தர் இருக்கிறார், உங்களுக்கு தெரியும். சிதம்பரத்துல பிறந்தாரு, அங்கிட்டு அந்த பக்கம் அவருக்கான விஷயம் இருக்கு அப்படின்னு அவங்க ஒரு டீம். அப்புறம் இந்த பக்கம் நார்த்தில் உங்களுக்கு தெரியும் அவங்க. இப்போ இதனால உங்களுக்குள்ள என்ன வடிவத்தை, என்ன சூழலை, என்ன செயலை நம்ம வந்து கடத்த போறோம் மக்கள்கிட்ட. அப்போ வந்து நம்ம ஒரு பல்வேறுபட்ட வடிவத்தை மக்கள்கிட்ட கடத்துறது, சொல்றது அப்படிங்கிறதெல்லாம் அவ்வளோ சாமானியமாக பண்ணி கடத்திட முடியாது. ஏன்னா மக்கள் வந்து எப்படின்னா இன்னைக்கு இருக்கிற மனநிலையில நம்மளை தான் கடத்திட்டு போயிடுவாங்க. அவங்கள போய் நம்மலாம் போய் கடத்த முடியாது. ஏன்னா ஒரு குருவுக்கு ஆலோசனை சொல்றதுக்கு இங்க 1000 பேர் தயாரா இருக்கிறாங்க. அப்ப அவங்க சஜஷன் சொல்றதுக்கோ, அவங்க வந்து ஒரு வழிமுறை சொல்றதுக்கோ ஒரு வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு. அப்ப வந்து நாம என்ன பண்ணணும்னா, அதனாலதான் அந்த தியானம் பண்ணவங்க நிறைய பேர் சூட்சமம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து சொன்னாங்க. அப்புறம் பரிபாசை அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு வந்தாங்க. பரிபாசைனா உனக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கும், புரியாத மாதிரி இருக்கும். அப்ப புரியறதுக்கு நீ தேடு, ரொம்ப டீப்பா தேடு, ஒரு நாள் அது புரியும். அப்ப நான் ஓப்பனா உனக்கு சொல்ல மாட்டேன், அந்த தேடுதல்ல இருக்கிறவனுக்கு அது புரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் அது. அப்ப இதோட நோக்கம் என்னன்னா, மதம் மாதிரி பிரச்சாரம் மாதிரி மக்கள்கிட்ட போய் இதை செலுத்தாதீங்க. ஒரு இயல்பா அப்படி போங்க, அவங்க மாறுறாங்களான்னு பாருங்க. இல்லைன்னா நீங்க வாங்க, அதுக்கான சூழல் வரும் அப்படிங்கிறது தான் இதோட விஷயம். எல்லா தேசத்துக்குள்ளேயும் எல்லா இடங்கள்லையும் பல ஞானிகள் தோண்டி இருக்கிறாங்க. அவங்க நினைச்சுட்டாங்கன்னா எத்தனையோ அரசியல்வாதிகளை கொண்டிருப்பாங்க, எத்தனையோ தொழிலதிபர்களை கொண்டிருப்பாங்க. டெய்லியும் ஒரு ஞானி நினைச்சா 1500 பேர்த்த கொல்லணும். ஏன் கொல்லலைன்னா அந்த சூழல்கள் அவங்கள கொன்னா ஏற்கனவே செஞ்ச பாவத்துல தான் சிக்கிக்கிட்டு மனித பிறப்பு எடுத்துட்டு வந்து போராடி இப்ப மீண்டும் ஞானத்துக்குரிய வந்திருக்கோம். திருப்பி 1000 பேர்த்த கொண்டோம்னா திருப்பி பிறப்பு கொடுத்துருவாங்க. இப்ப நம்ம என்ன பண்றது ஒண்ணு. இன்னொரு விஷயம், அவருக்கு என்ன மாதிரி தண்டனை கிடைக்கும், எப்ப கிடைக்கும், அது எப்படியாப்பட்ட பொசிஷனுங்கிறத இவங்களுக்கு உணர்ந்துருது. அப்ப இவங்களுக்குள்ள என்னன்னா ஒரு விவேகம் கிடைச்சது, அதை எப்படி கையாளணும் கிடைச்சது. ஒரு 2 கொடியை தூக்கிட்டு போய் ரோட்டு முனையில ஆர்ப்பாட்டம் பண்ணாம அது எப்ப சுதந்திரம் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே இவங்க சைலண்ட் ஆயிடுறாங்க. இப்ப சைலண்ட் ஆகாத மனிதன் என்ன பண்றான்னா 2 புலிசாத்து பொட்டணத்தை வாங்கி கொடுத்துட்டு, தோழர் நீங்க வந்துருங்கன்னு சைக்கிளை தூக்கிட்டு போயிட்டு அங்க நின்றுட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றவங்க என்ன பண்றாங்கன்னா கடவுளையோ கடவுள் சித்தாந்தத்தையோ புரிதல் இல்லாம அவங்க வேற வேற மாதிரி பேசுறாங்க. இந்த உலகத்துல இருக்கிற எத்தனையோ தத்துவவாதிகளுடைய, எத்தனையோ மேதைகளோட, எத்தனையோ பெரும்பெரு அறிஞர்களோட புத்தகத்தை படிச்சாலும் ஞானம் என்ற புத்தகத்தை எவனாலையும் படிக்க முடியாது, இதை புரிஞ்சிக்கவே முடியாது. புரியுதுங்களா? அது வந்து ரொம்ப 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 இந்த உலகம் முழுக்க இருக்கிற கம்யூனிஸ்டவாதிகளுக்கும் சரி, பெரிய பெரிய எழுத்து மேதைகளுக்கும் சரி, இந்த ஞானத்தை பத்தி சுட்டு போட்டாலும் புரிதல் கிடையாது. அப்ப அவங்களுக்குள்ள என்னன்னா அந்த குருவாக போடுறவன் அவனும் அவனை ஏமாத்திக்கிறான், அவனுக்கு ஆப்போசிட்ல உட்காந்துருக்கவனும் அவனுங்களை ஏமாத்திக்கிறாங்க. நாம தான் ரொம்ப கரெக்டா இருக்கிறோம் அப்படின்னு அவங்களுக்குள்ள நினைச்சுக்கிறாங்க. அப்ப அங்க ஒன்று இங்க ஒன்று, இந்த சொம்பு எடுக்கிறது, இந்த ஏதாவது வந்து மேஜிக் பண்றது, சில சாமிகள் ஜெயிலுக்கு போறது, சில சாமிகள் ஆசிரமத்துல சில செயல்லாம் நடக்கிறது, இதெல்லாம் அவங்களுக்கு இன்னும் சாதகமா மாறிடும். பாத்தீங்களா? நான் சொன்னேன் இல்ல, இதெல்லாம் நம்பாதீங்க போவாதீங்கன்னு. பாத்தீங்களா? அப்படிங்க. அப்ப இதெல்லாம் இயல்பா உலகம் முழுக்க இருக்கிற எல்லா துறையிலையும் எல்லா வடிவத்திலையும் ஒரு மனிதனுக்குள்ள இந்த மாதிரி வடிவம்லாம் நடக்கத்தான் செய்யும். ஆனா அதுக்காக ஒரு மனிதனுடைய அந்த நேச்சரோட கனெக்ட் ஆகக்கூடியதுதான் தியானம், பிரபஞ்சம், கடவுள், குரு. அந்த நேச்சரை விட்டு நீ விலகி ஆர்டிபிஷியலா ஒரு இயற்கையான சுவாசத்தை சுவாசிக்காம செயற்கை சுவாசத்துக்கு நீ போயிடக்கூடாது. அப்ப நீ என்ன பண்றனா
இயற்கை சுவாசத்தை நீ நேரடியா எதுக்குற. இயற்கை சுவாசத்தை விட்டுட்டு நேரடியா போய் செயற்கை சுவாசத்துக்கு நீ போய் நின்றுகிட்டு அதுதான் மிகச்சரி அப்படிங்கிற. இது எப்படி ஒரு நல்ல புரிதலை ஏற்படுத்தும். அப்ப இந்த உலகம் முழுக்க ஒரு நல்ல புரிதல் ஏற்படணும். அவங்களுக்குள்ளேயே ஒரு 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 நல்ல ஒப்பீனியன் வந்தா மட்டும்தான் அது ஒரு நல்லா இருக்கும். இந்த ஒப்பீனியன்லாம் ஒரு தாய் தந்தையா இருக்கக்கூடிய நீங்க மட்டும்தாங்க உங்க பிள்ளைங்கள்ட்ட ஒரு சரியான புரிதலை டிஸ்கஷன் பண்ண முடியும். இது கடவுள் கிடையாது அப்படிங்கறத முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒரு உருவத்தையோ ஒரு குருவையோ வணங்குறதுக்கோ ஒரு குருவை நோக்கி போறது முக்கியம் கிடையாது. குருவே இல்லாம ஒரு நல்ல தியானம் பண்ணிடலாங்கிறது தான் எங்களை மாதிரி ஆளுங்களோட கருத்து. குரு தேவைப்பட மாட்டாருங்கிறது தான் விஷயம். அந்த குரு, சில குருவை பார்க்க முடியும், சில குருவை பார்க்கவே முடியாது. இந்த உலகத்துல லட்ச குரு இருக்கிறாங்க. அந்த குருவெல்லாம் பார்க்கவே முடியாது. அவங்க எல்லாம் சூட்சுமவாசிகள், உடல் எடுக்காதவங்க, அவங்க எல்லாம் உயர்ந்தவங்க, அது அலைவரிசையா இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப பார்க்கவே முடியாது. ஆனா எல்லா வடிவத்திலையும் நம்மளை வழி நடத்துறாங்க. அவங்க நமக்கு பிரசன்ட் நம்மளை காட்சியாவோ நம்மளை காட்டி கொடுக்கறதோ அவங்களை காட்டி கொடுக்க மாட்டாங்க. ஆனா எல்லா வடிவத்திலையும் நம்மளை வழி நடத்துவாங்க. அப்ப இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. நீங்க வீட்டுல இருக்கும்போது உங்க குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல டிஸ்கஷனை ஏற்படுத்தி அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில அந்த வாழ்க்கையை மேம்படுறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும். அந்த புரிதலை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கணும். ஏன்னா பெற்றது நீங்க தான். நாங்க சொன்னாலும் அவங்க வேற ஒரு புரிதல்ல தான் இருப்பாங்க. அப்ப நாங்க தனிப்பட்ட முறையில ஒவ்வொருத்தரையும் இண்டிவிஜுவாலிட்டியா ஒரு குழந்தைகளையும் மீட் பண்ணி பேசி உங்க வீட்டுல சாப்பிட்டு உங்க கார்ல போய் பயணிச்சுக்கிட்டு எல்லாம் இருக்க முடியாது. அப்ப நீங்க தான் உங்களுடைய குழந்தைகளை உங்களோட வடிவங்களை நீங்க கொஞ்சம் கவனமா அந்த ஒரு உரையாடல்களை ஒரு புரிதலை ஏற்படுத்தும் போது இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கோ ஒரு நாள் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒரு நல்ல விஷயம் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாகும். இது ரொம்ப நீங்க அவசியமா புரிஞ்சு செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும். இதை நீங்க பார்த்துக்கோங்க. இதைதான் நம்ம சொல்லணும்னு நினைக்கிறோம். அப்ப இந்த உலகத்துல ஒரு ஞானி எதையும் மாற்றணும்னு நினைக்கல. ஒரு விஷயம்தான் அவர் நினைக்கிறார். எதையும் மாற்ற வேண்டாம், நீ உன்னை யாருன்னு மட்டும் தெரிஞ்சுக்க, மற்றது எல்லாம் சரியாயிருங்க. மற்றது என்ன எல்லாம் சரியாகும்னா எது மாறும் எது மாறாதுன்னு உனக்கு முதல்ல தெரிஞ்சிடும். உன்னை தெரியலைன்னா நீ மாத்த ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்து ஏமாந்து செத்து போயிடுற. அவ்வளவுதான் அதுக்குள்ள இருக்கிறது. இந்த இடம் இப்படியே இருக்குமா, கட்டடமா மாறுமான்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா கால விரயம் இல்லை. புரியுதுங்களா? தெரியலைன்னா ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். அவ்வளவுதான் விஷயம். அப்ப தெரிஞ்சவன் என்ன பண்ணுவான், சும்மா இருக்கப்பா அமைதியா இது அப்படியே இருக்கட்டும். தெரியாதவன் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பான். இதுதான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் சொல்றேன். அப்ப இதெல்லாம் உங்க குழந்தைகளுக்கோ உங்களுக்கோ கொஞ்சம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க என்ன படிக்கணும், எந்த வேலைக்கு போகணும், உங்க வாழ்க்கை என்னங்கிறத உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் ஒரு நல்ல வடிவமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இதை பார்த்துக்கங்க.